ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கடலை எடுத்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா தோல் உதிர்ந்துடணும், அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ அதோட உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 4 மிளகா சேர்த்துருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வணக்கிடலாம். இப்போ வணக்கினதை தோலை ஊற்றணும் கடலைக்கு. அப்புறம் காம்பும் கிள்ளிடணும் மிளகாக்கு. இது ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சி கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அவரைக்காய் பொரியல் ரெடி பண்ணிடலாம் வாங்க. பேன் ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், பூண்டு, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிடலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் அவரைக்காய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பொடிசாக கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பெருசாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ணால் வேவுறது கொஞ்சம் ஈஸி. வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை சேர்த்துக்கலாம். அவரைக்காய் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வணக்கணும். இப்போ அவரைக்காயை வணக்கி முடித்ததுக்கப்புறம் நமக்கு அவரைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம், காய் வேகிறதுக்காக தான். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காயெலாம் தண்ணிக்குள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா நல்லா காய் நல்லா சாஃப்டாக வெந்துடும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்பைக்கும் இப்பைக்கும் காயோட கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காய் வெந்துருச்சு நல்லா. இப்போ நீங்கள் ஒரு காய் எடுத்து நல்லா நசுக்கி பார்த்தாலும் தெரியும், இல்லைன்னா கரண்டியில் நீங்கள் அமுத்தி பார்த்தாலும் தெரியும். அது கட்டாச்சுன்னா அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம காயை எடுத்து நசுக்கி பார்க்கலாம். பாருங்கள், இப்படி கட்டாயிருச்சு. இப்போ இது நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கெட்டியாக வேணுன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணோன்னா நமக்கு பொரியல் கெட்டியாக கிடச்சிரும். இல்லை தண்ணியாக வேணுன்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் டேஸ்டியான அவரைக்காய் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ஸ்டைலில் அவரைக்காய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.